நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு காவல்துறையில் முதல் நிலை பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குனால 2 நாளாக வீடியோ போட முடியலை, சாரி. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பிசி எக்ஸாம் நமக்கு ஒரு 15 நாளில் நோட்டிஃபிகேஷன் வரப்போதா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி இன்னும் ஒரு 20 டேஸ்க்குள்ளே நமக்கு கம்பல்சரி நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிற மாதிரி தான், நமக்கு ஜூலை மாதம், நான் ஜூன் எண்டு ஆறு ஜூலை மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொன்னேன். இது உண்மை. அடுத்த மாதம் நமக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் முழு முயற்சியோட தயாராகணும், சரிங்களா? கொஞ்சம் படித்தேன், மெட்டீரியல்ஸ் மட்டும் படித்தேன், ஸ்கூல் புக் மட்டும் படித்தேன் அப்படி இல்லை. நான் தனியாக ஒரு வீடியோவே உங்களுக்காக மேக் பண்ணி போடலான் இருக்கேன். ஏன்னா என்னென்ன நம்ம கவர் பண்ணலாம், அது எந்தெந்த வாரம் கவர் பண்ணலாம், இந்தந்த மெட்டீரியல் எவ்வளோ நாளில் கவர் பண்ணி முடிக்கணும், ஸ்கூல் புக்ஸு, ஓல்டு ஸ்கூல் புக்ஸு, அப்புறம் நிறைய டெஸ்ட்டு பேட்ச் கொஸ்டின்ஸு, உள்ள புக்குக்குள்ளே இருக்க எல்லாமே எப்படி நம்ம கொஞ்சம் குறுகிய நாளில் எவ்வளோ கொஞ்சம் ஷெட்யூல்டு மாதிரி போட்டு எப்படி கவர் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் ஃப்ரீயாக ஒரு டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன் நண்பர்களே. நான் 2012 மார்ச் மாதம் அப்ளிகேஷன் போட்டேன். 2013 பிப்ரவரி 18ஆம் தேதி ட்ரைனிங் போனேன். என்னுடைய ப்ராசஸ் ரொம்ப லாங் ப்ராசஸாக போச்சு, டிலே ஆகி. அதனால் எனக்கு அவ்வளோ நாள் தள்ளி போயிடுச்சு. அடுத்து நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ப்ராசஸ் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா 2012 நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் அப்ளிகேஷன் போட்டு எல்லாமே எங்களுக்கு ஆன்லைனே கிடையாது. எல்லாமே போஸ்டல் சர்வீஸ் மூலியமாக தான் வந்துச்சு, சரிங்களா? அதனால் ரொம்ப அந்தளவுக்கு டெக்னாலஜி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இல்லை. இப்போ ஓகே, ரொம்ப டெக்னாலஜி உடனே அஃபிஷியல் வெப்சைட்டில் நமக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது சிலபஸ் மாறி இருக்கலாம், வேக்கன்சி மாறி இருக்கலாம், ஆனால் படிக்கிற மெத்தட் அப்படின்றது ஒன்று தான். நான் படித்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கோச்சிங் சென்டர் இருந்துச்சு, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லலாம் இருந்துச்சு. எங்கள் ஊரில் இருந்து ஒரு சில பேர் அங்கே படித்தாங்க, ஒரு சில பேர் இல்லை, நிறைய பேர். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு 50,000 பே பண்ணிவிடணும். பே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிசி எக்ஸாமுக்கு உங்கள் ஏஜ் பாராற வரையும் படிக்கலாம். அப்படி இடையில நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா இன்னும் ஒரு 50,000 கட்டிட்டு போயிடலாம். மொத்தம் 1,00,000 ரூபா. இல்லை நீங்கள் பாஸ் ஆகலை அப்படின்னா அந்த 50,000 போச்சு, அவ்வளோதான். இந்த அளவுக்குலாம் காசு கட்டி என்னாலலாம் படிக்க முடியல. அப்ளிகேஷன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரில. ஒரு கடையில் வேலை பார்க்குறோம், அங்கேயே படிக்கிறதுக்கு அலோடு கிடையாது. ஓகே, வேலையும் விட்டுட்டு வீட்டில் இருக்கோம். அப்போ என்ன படிக்கலாம் அப்படின்னும் போது சேர்த்து வச்சுருக்க காசை வச்சு ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு சுறா புக் வாங்கி படிக்கும்போது நமக்கு ஒரு கைட்னஸே இல்லை. அப்படின்னும் போது பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஒரு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் நடக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், அங்கே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கேருந்து போக 5 ரூபா பஸ்ஸுக்கு. ஆனால் அந்த 5 ரூபா வீட்டில் இல்லை, கொடுக்கல. அப்போ நடந்தே போய் வாரத்தில் 3 நாள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி இப்போ அந்த அண்ணன் குரூப் 2 பாஸ் பண்ணி போயிட்டாங்க. இன்டர்வியூ போஸ்டிங்கு. அவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்ச மெட்டீரியல்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்ச கோச்சிங் சென்டரில் படிக்கிறவங்க கிட்ட எல்லாம் மெட்டீரியல்ஸ் வாங்கி எங்களுக்கு கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. கோச்சிங் சென்டரில் 50,000 ரூபா கட்டி படித்தவங்களில் நிறைய பேர் போலீஸ் ஆகலை. ஆனால் இங்கேருந்து நடந்தே போய் படித்தோம் பார்த்தீங்களா, அந்த 4 பொண்ணுங்க, நாங்கள் 4 பேருமே ஒரே ஏஆரில் இன்றைக்கி சர்வீஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு பொண்ணு மட்டும் லோக்கல் போயிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக கோச்சிங் சென்டர் போனால் தான் பாஸ் ஆக முடியும் அப்படின்ற தாட்டு இல்லாதவங்களுக்கு என்னப்பா செய்ய முடியும்? என்னால் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அதுக்காக தான் நான் சேனலே ஓப்பன் பண்ணேன். நம்ம ஃப்ரீயாக ஒரு கிளாஸ் நடத்த முடியாது, அதுக்கு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி என்ன மெட்டீரியல்ஸ் என்னென்ன கிடைக்குதோ ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் என்னென்ன மெட்டீரியல்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். என்றைக்குமே மன தைரியத்தை விட்டு கோச்சிங் சென்டர் போகலைனாலும் கடுமையான போட்டி இருந்தாலும் ஜெயிக்கலாம். நன்றி.